வணக்கம். நான் பள்ளியில் என்ன நடந்தது அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன்னா, சத்தியம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கு. சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கிற ஊழியர்கள், செய்தியாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா சத்தியத்தில் மட்டும்தான் எங்களுடைய செய்தி வெளிவந்தது. மற்ற எந்த தொலைக்காட்சியும் செய்தித்தாளும் இந்த செய்தியை வெளியிடவே இல்லை. இதுக்கு ஒருவேளை அரசுக்கு விரோதமாக செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அது சரிதான். அரசுக்கு விரோதமாக செய்தி வெளியிடுங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஒரு பிரச்சனைக்கு ஆதரவாக உங்களுடைய செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு விரோதமாக செய்தி வெளியிடுங்க அப்படின்றது என்னுடைய கோரிக்கை இல்லை. அதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஒரு பிரச்சனை நடக்குது, சமுதாய சிந்தனையோட உங்களுடைய செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். இதே பள்ளியில் ஒரு தவறு நடக்குது. ஏன்னா தவறு அப்படின்றது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு விபத்துன்றது பல இடங்களில் நடக்கும். பள்ளியில் ஒரு தவறு நடந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உடனே அதை பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி எல்லா ஊடகத்துலேயும் நீங்கள் காட்டியிருப்பீங்க, அதை பற்றி எழுதியிருப்பீங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு எதுக்கு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், அதில் ஒரு தவறு நடந்தால் அதை பிரேக்கிங் நியூஸாக எல்லாருமே போடுறீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், அதை உருவாக்குறதுக்கு ஒரு தனி மனிதனோ ஒரு தனி குடும்பமோ எவ்வளவு தங்களுடைய உழைப்பு அதில் போடுறாங்கன்னு. முதலீடு போடுறாங்க, நேரத்தை போடுறாங்க, தங்களுடைய எல்லாத்தையும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வர்றதுக்கு போடுறாங்க. ஆனால் உங்களுடைய ஒரே செய்தியால் எல்லாத்தையுமே நீங்கள் உடச்சி எடுத்துடுறீங்க. பிரச்சனைன்னு வரும்போது ஆதரவாக எந்த செய்தியுமே போட மாட்டேங்கிறீங்க. எதுக்காக இந்த நிலைப்பாடு அப்படின்றது எங்களுக்கு புரியல. அது தனியார் பள்ளியாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அரசு உதவி பெறுற கல்வி நிலையமாக இருக்கலாம், இல்லைன்னா அரசு சார்ந்த துறைகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் ஊடகங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, பிரச்சனை எங்கு நடந்தாலும் அதை மக்கள் பார்வைக்கு உண்மையை மட்டும் கொண்டு போங்க. எந்த குறிப்பிட்ட ஊடகத்தையும் நான் குறை சொல்லலை. என்னுடைய பொது கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா ஊடகங்களை மக்கள் நம்புகிறாங்க. கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்தாலும் அவங்க கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. அது மூலமாக உங்கள் தொலைக்காட்சியோ இல்லைன்னா உங்கள் யூடியூப் சேனலையோ யாரோ ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை நம்புகிறாங்க. அதனால ஊடகங்கள் உண்மை நிலவரத்தை வெளியிடணும். ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஆதரவாக இருக்கணும். அந்த பிரச்சனையினால் யார்கிட்ட இருந்து ஆதாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்காம அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக செயல்படணும். சரி, ஒரு தவறாக ஒரு செய்தி வெளியிட்டுறீங்க, ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுத்துடுறீங்க. ஆனால் அது தவறு இல்லை, அவங்க மேலே எந்த தவறும் இல்லைன்னு தீர்ப்பாகும்போது அதுக்கு யாருமே மறுப்பு செய்தி அப்படின்னு ஒன்று போடுறதே கிடையாது. ஏன்னா இந்த தொலைக்காட்சியிலையோ இந்த ஊடகத்திலேயோ தவறாக செய்தி போட்டாங்க, அதனால தான் மறுப்பு செய்தி போடுறாங்கன்னு மக்கள் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக மறுப்பு செய்தியே போட மாட்டேங்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியலை. எதுவாக இருக்கட்டும், என்னுடைய சொந்த ஆதங்கத்தை நான் வெளியிட்டுட்டேன். நன்றி. இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. நன்றி.